A and B together can do a piece of work in 16 days. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 16 டேஸில் வந்து முடிக்குது. அதே ஒர்க்கை ஏ தனியாக பண்ணுச்சுன்னா ஏ அலோன் கேன் டூ இட் இன் 48 டேஸ். ஏ தனியாக பண்ணும்போது 48 டேஸ் எடுக்குது. பி தனியாக பண்ணுனா எவ்வளவு நாள் எடுக்கும்? இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இப்போ ஏயும் பியும் சேர்ந்து பண்ணுற ஒரு டேஸ் வந்து 16. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். எப்போவுமே ஒர்க் ப்ராப்ளம் பண்ணும்போது நம்ம அந்த டோட்டல் டேஸில் ஒன் டே ஒர்க்கை தான் மென்ஷன் பண்ணணும். இப்போ மொத்தம் 16 டேஸ்னால் 16ல் ஒரு பார்ட்டு. ஸோ அப்போ 1/16 ஏயும் பியும் சேர்ந்து பண்ணுற ஒர்க்கு டேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ தனியாக பண்ணுறது வந்து 48 டேஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ அதுலேயும் நம்ம என்ன தான் பண்ணணும், ஒரு பார்ட்டை தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ 1/48 ஒன் டே ஒர்க். ஓகே, இப்போ மொத்தம் தெரியும், அப்புறம் ஏ தனியாக பண்ணுறதும் தெரியும். அப்போ பி தனியாக கேட்டாங்கன்னா மொத்தத்திலிருந்து ஏ தனியாக பண்ணுறதை மைனஸ் பண்ணுவோம். இப்போ 1/16 மைனஸ் 1/48. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நமக்கு தேவையானதாக இருக்குது. இப்போ இது சப்ராக்ட் பண்ணணும்னா இது ஃப்ராக்ஷனல் நம்பர், டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தா 16 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 48. அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுத்து சேம் ஆக்குவோம். ஸோ எல்சிஎம் போடுறதுக்கு 16 48. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கொடுக்கலாம். 8 2s are 16, இங்கே 2 2s are 4, 4 2s are 8. அகெயின் 2 கொடுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர். 4 2s are 8, 1 2 is 2, 2 2s are 4, திரும்பவும் 2, 2 2s are 4, 6 2s are 12, அகெயின் 2, 1 2 is 2, 3 2s are 6. அவ்வளோதான், ஒரு நம்பர் 1 ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து 3 முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு இருக்கிற நம்பர் அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 3s are 48. அப்போ நம்மளோட எல்சிஎம் வந்து என்னது 48. இன்னொரு ஷார்ட்கட் கூட இருக்குது. 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது இப்போ 16 வந்து 16ஓட மல்டிபிள் தான் 48ஆக இருந்துச்சுன்னா நம்ம ஒரேடியாக கூட பண்ணலாம். இப்போ 16 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 48. அப்போ டைரெக்டாக எல்சிஎம் 48ன்னு கூட சொல்லலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம 48 போட்டுட்டோம் எல்சிஎம். இப்போ நியூமரேட்டர் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நமக்கு வந்து டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா 16 இருக்குது, ஆனால் நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து 48. இப்போ 16ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்குமோ அதை கொண்டு நம்ம நியூமரேட்டரை கூட சேஞ்ச் பண்ணணும். இப்போ 16ஐ வந்து 3ஆல் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும் 48 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரையும் நம்ம 3ஆல் இன்டூ பண்ணணும். அப்போ 1 × 3 எவ்வளவு 3 மைனஸ், ஆனால் செகண்ட் வேல்யூவில் டினாமினேட்டர் 48 தான் இருக்குது. அங்கே அப்போ எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா சேமாக தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது அது அப்படியே சொல்கிறோம் 1. ஸோ 3 மைனஸ் 1 எவ்வளவு 2, 2/48. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 2 is 2, இங்கே 2 2s are 4, 4 2s are 8. இப்போ நமக்கு என்ன கிடச்சி 1/24ன்னு கிடச்சிச்சு. இது அப்போ என்னது 1/24னா ஒன் டே ஒர்க். அப்போ மொத்தம் எவ்வளோ டேஸ் எடுக்கும் 24 டேஸ். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 24 டேஸ். ஓகே.